நல்லவரே, எங்களை நிரப்புகிறவரே, எங்களுக்கு கற்று தருபவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே, உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லோரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். என் அன்பு ஆண்டவருடைய குழந்தைகளே, நீங்கள் இந்த உலகத்திலே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, வெற்றி நிறைந்த ஒரு பாதையில் நீங்கள் கடந்து செல்லும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை தந்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் தருகிற வெற்றியை, அவருடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்கிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தின் நாள். ஆமென். நல்ல பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கென்று வெற்றியை வைத்திருக்கிறார். அந்த வெற்றியை இறைவனின் துணையோடு நிறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல கை கொடுத்து ஷேக்கன் கொடுத்து நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக இறைவன் வைத்திருக்கிற வெற்றியின் பாதைகள் திறக்கப்படுகிறது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்க. எல்லார் கண்களை மூடுங்க. இந்த நாளிலே உங்களுக்காக ஆண்டவர் சிறப்பாக அவர் வைத்திருக்கிற எல்லா பிளஸ்ஸிங், எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் உண்மையாக அற்புதமாக பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். கடவுள் ஏசப்பா நமக்கு ஜெயத்தை தருகிறவர். பைபிள் சொல்கிறது, அவர் நமக்கு வெற்றியை தருகிறார். அதனால்தான் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், சங்கீதத்திலே திருப்பாடல் 90ஆம் அதிகாரத்திலே ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். சங்கீதம் 90:17, எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக, நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி தந்தருளும். ஆமென். எல்லார் கைகளை வேறு சொல்லுங்க, நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி அருளும். எல்லார் கைகளை வேறு சொல்லுங்க, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பிரைஸ் தி லார்ட். நாம செய்யறதுல யார் வெற்றியை தருவா? ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார். நம்புறீங்களா? சொல்லுங்க, நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு பல்லவியை பாட போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்கப்பா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் சொல்லுங்க, நீர் என்னோடு. சொல்லுங்க, இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. வாய் திறந்து, நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை கொண்டு வந்தவங்களாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். கையை நல்ல வசத்து, இப்படி இல்லை, நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். சொல்லுங்க, யார் என்னோடு இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, யார் என்னோடு இருக்கிறாரு? ஃப்ரெண்டு, நண்பர்கள், அவங்க இவங்க எல்லாரும் ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு என்ன செய்ய முடியாது? ஹெல்ப் பண்ணவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு போக போக அவங்க நகர்ந்து
நம்மளை விட்டு போய்க்கொண்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம கூட இருக்கிறது யாரு சொல்லுங்க? என் கூட இருக்கிறது யாரு? கடவுள் மட்டும்தான் நம்ம கூடவே இருப்பார். ஆமென். நம்புறீங்களா? நம்புறியாப்பா? நல்ல கையை விரிச்சு சொல்லு, பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். எல்லா கை தட்டி பாடு. ஆமென். சந்தோஷமா கை தட்டி பாடு. நல்ல கை தட்டி பாடு. உன்னுடைய எக்ஸாம் காரியங்கள், உன்னுடைய எல்லா முயற்சிகள் ஆண்டவர் வெற்றியை உனக்கு தருவார். எல்லா கை தட்டி பாடு. கை தட்டு, கை தட்டி பாடுவா. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது எஸ் என்னாலும் வெற்றி வெற்றியே. சந்தோஷமா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுப்பா. நீர் என்னோடு இருக்கும்போது வாயை திறந்து பாடு. இயேசு உன்னோடு இருக்கிறார். ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல கைகளை தட்டி பாடு. நல்ல தம்பியெல்லாம் உன் வாழ்க்கையில இதுக்கே இவ்வளவு ஒன்று யோசிக்க கூடாது. நல்ல கையை தட்டி கடவுள் நல்லவர், இயேசு ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், என்னை வெற்றியின் பாதையில் ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி பாடுங்க. ஆமென். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், ஆமென். கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ரெண்டு கையை வைத்துப்பா. ரெண்டு கை கொண்டு வந்தவங்கள உயர்த்து. கைகளை உயர்த்து. கை கட்டுறது, அப்படி ஸ்டைலாக நிற்கிறது, இதெல்லாம் கொஞ்ச காலத்தில் மனுஷன் முன்னால் போய் நீ கை கட்டி நிற்கக்கூடாது. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. சார் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படி நிற்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு நீ யாரும் முன்னால் வந்து நிற்கணும்? கடவுள் முன்னால் கையை விரித்து. பிரைஸ் தி லார்ட். கடவுள் முன்னால் கை கும்பிட்டுட்டேன்னா மனுஷன் முன்னால் போய் என்ன செய்ய மாட்டேன்? சொல்லு. கை கும்பிடவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு ஒரே ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். மனுஷன் முன்னால் நீ நல்ல பலத்தோடு நிற்கணும்னா கடவுள் முன்னால் உன்னை தாழ்த்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி கேப் விட்டு நில்லுங்க. உரசிக்கிட்டே நிற்கக்கூடாது. கொஞ்சம் உனக்குன்னு ஒரு தனித்துவம் வேண்டாமா? நீ அடுத்தவனையே உரசிட்டு நிற்கன்னு அர்த்தம் என்ன? உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நீ பயப்படுறன்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு கேப் இருக்கணும். எல்லாரும் எல்லாத்துலேயும் வர முடியாது. கொஞ்சம் கேப் விட்டுக்கோ. எப்பவும் உரசிக்கிட்டே நிற்கக்கூடாது. யாரையும் உரசிக்கிட்டே நிற்கக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டுக்கோ. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி தங்கைகளும் கொஞ்சம் கேப் விட்டு நில்லு. யாரும் உரசக்கூடாது. அப்படியே உரசிக்கிட்டே நிற்கிறதுன்னு வச்சுக்கோ. அப்போ அர்த்தம் என்ன?
எப்பவுமே யாரையாவது சார்ந்தே வாழ்ந்து பழக்கப்பட்டிருப்பேன். உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வேணும். பக்கத்தில் கை கொடு சொல்லு, கை கொடுப்பா கண்ணு, கை கொடு, கை கொடுத்து முகத்தை சொல்லு. உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதனால தான் கடவுள் சொல்லுகிறார், என்ன சொல்றார் தெரியுமா? நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டு பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், நீ என் சிந்தனையில மதிப்புக்குரியவன். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுவோம். ஃப்ரெண்டு தான், உன் கூட படிக்கலாம், அடுத்த கிளாஸ் படிக்கலாம், ஆனால் நீ சொல்லு, கடவுளுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுளுடைய பார்வையில் நீ யாரு? உனக்குன்னு கடவுள் ஒரு பெரிய மதிப்பு வச்சிருக்கார். ஆண்டவர் உன்னை ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாக பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல உன் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லு, என்னெல்லாமா பேசியிருப்போம்ல, இப்போ சொல்லு, இப்பமாவது சொல்லு, இப்பமாவது சொல்லுடா தம்பி, கண்ணு சொல்லு, இப்பமாவது கடவுளை தேடுவோம். நம்ம வாழ்க்கையில் இறைவன் இல்லாமல் முட்டி முட்டி படித்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இறைவனுடைய துணையோடு நாம் முயற்சி செய்யும் பொழுது அவையெல்லாம் வெற்றியாய் அமையும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லு, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? நல்ல கையை வைத்து காமி. நீ ஃப்ரெண்டெல்லாம் பார்க்காத, நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன் மட்டும் கை தூக்கு. எதிர்காலத்தில் நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கை தூக்குங்க பார்ப்போம். நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன், கை தூக்குங்க. என்னத்தை நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னா வந்திருக்கிற? இல்லையே, ஏதோ வந்திருக்கோம். அப்படியா? இல்லை. நல்லா இருப்பேன் மட்டும் சொல்லு, நல்லா இருப்பேன். நான் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த உலகத்திலே எல்லாருடைய பார்வையிலும் நலமாய் வாழ்வேன், பிளஸ்ஸிங்காக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என்னை குறித்து கவலைப்படுற என் பெற்றோருக்கு நான் ஆறுதலாக இருப்பேன். என்னை பற்றி மற்றவங்க சொல்லுகிற எல்லா மதிப்பீடுகளையும் மாற்றும்படி ஆண்டவர் என்னை உயர்த்துவார். நான் அதற்காக தயாராகிறேன். சொல்லுங்க, யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க? போட்ட கல் மாதிரியே கிடக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீ யாராக மாறணும்? எல்லாருடைய பார்வையிலும் நீ மதிப்புள்ளவன். ஆமென். உனக்குன்னு ஒரு மதிப்பு கடவுள் வச்சிருக்காரு, அதை வெளிப்படுத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பல்லவியை மட்டும் பாடி நாம் இந்த நாளுடைய சிறப்பான சிந்தனைக்குள்ளாக நாம் போக போகிறோம். அல்லேலூயா. ரெண்டு கைகளை தட்டிப்பான், நல்ல கை தட்டு. நீ கை தட்டுடைய அடையாளம் என்ன? உன்னுடைய அப்ரோச். நீ யாரு? கை தட்டு. சொரன்றதுக்கு வரலடா, கை தட்டா. ஆமென், ஆமென். சேர்ந்து பாரு. தேர்வுகள் எழுதிடுவே, வெற்றியை பெற்றிடுவே. சொல்லுப்பா. தேர்வுகள் எழுதிடுவே, நான் வெற்றியும் பெற்றிடுவே. சொல்லுப்பா. தேர்வுகள் எழுதிடுவே, வெற்றியை பெற்றிடுவே. தேர்வுகள் எழுதிடுவே, நான் வெற்றியும் பெற்றிடுவே. உயர்ந்து மகிழ்ந்திடுவே, ஆசியாய் வாழ்ந்திடுவே. உயர்ந்து மகிழ்ந்திடுவே, ஆசியாய் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடும். நீர் என்னோடு இருக்கும்போது நல்ல ஜாய், சந்தோஷமா பாடுங்கப்பா. ஆமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே.
கைகளை கும்பிடுங்க, கண்களை மூடு. என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, அன்பு தம்பி தங்கைகளே, நல்ல கைகளை கும்பிட்டு கண்களை மூடி, ஆண்டவரே நீங்க எங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த உலகத்தில் ஞானம் எல்லாம் உம்மிடமிருந்தே வருகிறது, அறிவெல்லாம் உம்மிடமிருந்தே வருகிறது. நாங்கள் இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு, எங்க வாழ்க்கை ஜெயமாய் மாறுவதற்கு உம்முடைய இரக்கம் இல்லாமல் வேற ஒன்றும் எங்களை உயர்த்த முடியாது. ஆண்டவரே, மனிதன் எத்துணை முயற்சி செய்தாலும் உம்முடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தில் வெற்றி என்பது, ஜெயமான வாழ்க்கை என்பது இல்லப்பா. எங்களுக்கு ஜெயத்தை தாரும், வெற்றியை தாரும் என்று அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. என் கூடவே ஏறும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாடுங்கப்பா. என் பக்கத்திலே ஏறும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நல்ல தம்பிகள் தங்கச்சி பாடுங்கப்பா. என் கூடவே ஏறும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஏறும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, 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 சொல்லுப்பா. இயேசுவே, இயேசுவே, நல்ல வாய் திறந்து இயேசுவே, இயேசுவே, நல்ல வாய் திறந்து சொல்லுங்கப்பா. இயேசுவே, என் கூடவே ஏறும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஏறும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நான் உமது பிள்ளை, உம்மிடமிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உமக்கு முன்பாக என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக அரசு தேர்வு எழுதுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மன உறுதியளிக்கும் வெற்றியின் ஆசீர்வாத ஜெபம் உங்களுக்கு நிச்சயமாய் பலன் தரும் என்ற நம்பிக்கையோடு இதை ஏற்பாடு செய்த நம்முடைய அன்பு தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, உங்களுடைய தலைமை ஆசிரியர், உங்களுக்கு கற்பிக்கிற ஆசிரியர்கள், உங்கள் மேலே அக்கறை உள்ள உங்கள் அன்பு பெற்றோர், உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் மீது அக்கறை உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் மீண்டும் உங்களுக்கு அந்த சங்கீதம் 90 நான் இந்த நாளிலே இந்த வேத வசன பகுதியை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் திருப்பாடல் 90 அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக, நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றியை தாரும். எல்லாம் 2 கைகளை உயர்த்தி மீண்டும் சொல்லுங்கள். நாங்கள் செய்பவற்றில் வெற்றியை விரும்புகிறவர் மட்டும். வெற்றியை விரும்புகிறீங்களா? வெற்றியை விரும்புகிறீங்களா?
வெற்றி விரும்புறீங்களாப்பா? ரெண்டு கையை வைத்துங்க, சொல்லுங்க. நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும் ஆண்டவரே. நல்ல சத்தமா ஒரு 3 நேரம் சொல்லுங்க பாப்போம். நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும் ஆண்டவரே. நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பகுதி சொல்கிறது, நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி அருளும் என்று கடவுளை நோக்கி, ஆண்டவரை நோக்கி ஒரு அற்புதமான ஜெபம் செய்யப்படுவதைத்தான் இந்த சங்கீதம் திருப்பாடல் 90 நமக்கு காண்பிக்கிறது. நான் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது சிந்திக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் விரும்புவது வெற்றி, விக்டரி. பிரைஸ் தி லார்ட். வெற்றியை விரும்பாத யாராவது உண்டா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. வெற்றியை விரும்புவீங்களா? விரும்புவீங்களா? விரும்புறீங்களா? எல்லாரும் வெற்றியாக இருக்கணும், அப்படிதானப்பா? ஏன் வெற்றியாக இருக்கணும்? என்ன கேட்டு பார்க்குறியா? என்னைக்கா நீ உனக்குள்ள கேட்டு பாரு, ஏன் வெற்றி பெற வேண்டும்? ஒரு விளையாட்டாக இருக்கலாம், ஒரு நாட்டோட நாடு ஒரு யுத்தமாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த உலகத்தில் மனிதன் மேற்கொள்ளுகிற ஒரு பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம். எல்லாவற்றிலுமே மனிதன் வெற்றியை விரும்புகிறான். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் வெற்றி பெறும் பொழுது ஏன் அவன் வெற்றியை விரும்புகிறான் என்றால், அந்த வெற்றி அவனுக்கு இனம் காண முடியாத மகிழ்ச்சியை முதலாவது தருகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எதை பெறுகிறான்? வெற்றியை ஒரு மனிதன் பெறும் பொழுது அவனுக்கு இனம் காண முடியாத ஒரு சந்தோஷத்தை அவன் கண்டடைகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அப்படிதானே இல்லையா? ஒரு வெற்றி பெற்ற உடனே, அவன் எடுத்த முயற்சி சக்சஸ் ஆன உடனே அவனுக்குள்ள இனம் காண முடியாத, யாருமே அதுக்கு ஈடு கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அவன் இதயத்தில் அவன் என்ன செய்கிறான்? அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது பாருங்க, ஒரு மனிதன் வெற்றியை பெறும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது என்றால், அவனுக்கு மதிப்பு அதிகப்படுத்தப்படுகிறது, மரியாதை கூடுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு மனிதன் வெற்றி பெறும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்குது? சொல்லுப்பா. முதல்ல அவனுக்கு சந்தோஷம். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கலாம். நம்ம ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்ம நாடு ஜெயிக்கணும். எல்லாரும் விளையாடுறாங்க. ஒருத்தர் அவுட் ஆயிட்டாரு, அடுத்த ஒருத்தர் அவுட் ஆறாரு. நமக்கே திக்கு திக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கிரவுண்ட்ல நிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்பாங்களா? சொல்லுப்பா. ஏய், நல்லா அவுட் ஆகிட்டோம்பா. ஏய், வேற சொல்லுவானா? சொல்லலாம்பா, சத்தமா சொல்லு. நான் 10th ஃபெயில்பா தெரியுமா? யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவானா? யாராவது சொல்லியிருக்காங்களா? மாப்பு, நாங்கள் 12th ஃபெயில் தெரியுமா அப்படின்னு யாராவது வருவானே? யாரும் அப்படி வர்றதில்லை. தோத்து போகிற எல்லாருமே முடங்கி போவாங்க, தலை கவிழ்ந்து கொண்டு போவார்கள். தோத்து போகிற யாரும் தலை நிமிர்ந்து எல்லாரும் முன்னாலேயும் நாங்கள் நல்லா தோத்துட்டோம் தெரியுமா அப்படின்ட்டு யாரும் போகிறதில்லை. ஏன்னா தோல்வி மனிதனுக்கு அவமானத்தை கொண்டு வருகிறது. தோல்வி அவனை முடக்கி விடக்கூடிய அனுபவத்துக்கு கொண்டு போகுது. ஆனால் ஒரு வெற்றியை நோக்கி ஒரு மனிதன் பயணிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு எல்லையில்லாத சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது பாருங்க, அது அவனுடைய மரியாதையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எதை வெளிப்படுத்துது? அவனுக்குன்னு ஒரு மதிப்பு, அவனுக்குன்னு ஒரு மரியாதை. ஒரு உங்களுக்கு தெரிந்த இந்த வயதில் கேட்பேன், பிரகானந்த் தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா தெரியலையா?
ஏங்க இப்ப செஸ்ல ஜெயிச்சது யாரு? தெரியலையா? தெரியும் தெரியாது தெரியாது. ஏன் நமக்கு அவ்வளவு நிலைமையில் நம்ம இருக்குமா? செஸ்ல ஜெயித்தாருங்க. அவர் யாரு? ஒரு உலகமே அவர் யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல முடங்கி கிடந்த ஒரு சின்ன ஒரு ஏழை பையன். அவங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன் கிடையாது. ஐயா அவங்க அப்பா பெரிய உலக வேர்ல்டு லெவலில் பேசப்பட்ட நபர் கிடையாது. ஆனா அவரு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அவனுக்கு செஸ்ஸை அதில் உள்ள ஆர்வத்தை கண்டுபிடிச்சு அவனுக்கு கொடுத்ததுடைய விளைவு இன்னைக்கு உலக அளவில் பேசப்படுகிற எல்லாருக்கும் முன்னால தலை நிமிரும்படியாக அவருக்கு ஒரு மரியாதை அந்த தம்பி வாங்கிக்கிட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் உனக்கு வெற்றி என்பது ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ வாழ்கிறோம், ஏதோ படிக்கிறோம், படித்தா படிப்போம், படிக்காட்ட போவோம். அது ஒரு கூட்டம். ஆனால் நீ அந்த கூட்டத்தில் இருந்துடாத. படித்தவனா முன்னேறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் வெளியே உட்காந்துருக்கு. நீ அந்த கூட்டத்தை கூட போய் உட்கார்ந்தன்னா நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குன்னு எந்த லட்சியமுமே இல்லாமல் போயிடுவேன். ஆனால் உன் பெயர், பைபிள் அழகான ஒரு வார்த்தை இருக்கு. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். பக்கத்தில் கை குடி சொல்லு, உன் பெயரை சிறப்புற செய்வேன். உனக்குன்னு ஒரு பெயர் இருக்குல்ல, அந்த பெயர் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் முன்னாலையும் பேசப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த ரெண்டாவது காரியம் சொல்லுது, உனக்கு இந்த உலகத்தில் மக்கள் மத்தியில், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் நீ ஒரு மரியாதைக்குரிய மதிப்புடைய நபராக கருதப்படுவாய். எப்போ? ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி பயணிக்கும் பொழுது அவன் எல்லாருக்கும் முன்னாலேயும் என்ன செய்யப்படுறான்? மதிப்புக்குரியவனாக மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நல்லா சிந்திக்கணும். உனக்கு ஒன்று பெயர் இருக்குப்பா, உன் மரியாதை இருக்குது. நீ அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. எல்லாரும் போகிற மாதிரியே பாதையில் போயிடக்கூடாது. ஏதோ அப்பா சம்பாதிக்கிறாங்க, ஏதோ அம்மா ஆக்கி போடுறாங்க, அதனால் ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ டீனேஜ் அப்படியே போகிறோம், என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு ஒரு ஹோப் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், உன் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லாமல் உன் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. அப்போ ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி பயணிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தால் எல்லோர் மத்தியிலும் அது பேசப்படுகிறது. அவனுடைய மரியாதை அதிகப்படுத்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ முதல்ல என்ன அடைகிறான்? வெற்றி பெறும்பொழுது முதல்ல அவனுக்கு என்ன கிடைக்குது? சந்தோஷம். சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க. சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது. ரெண்டாவது, அவன் இந்த உலகத்தில் மற்றவர்கள் மத்தியில் மரியாதைக்குரியவனா மாறுறான். அது வீடாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், வெளியே அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குது. மரியாதை அந்த உலகத்தில் உயரும். மூன்றாவது, ஒரு மனிதன் வெற்றியை ஏன் விரும்புகிறான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு அந்தஸ்து உயர ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, என்னது கிடைக்கும்? அந்தஸ்து. யாருக்கு? நீங்க உயரும் பொழுது, நீங்கள் வெற்றி பெறும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு இந்த உலகம் ஒரு அந்தஸ்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்குங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு சின்ன சம்பவத்தை பார்த்தேன். ஒரு பையனுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட் என்னன்னா, அவனுக்கு பாட்டு படிக்க தெரியுது. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஒரு 10 வயசு பையன்தான். நல்ல பழைய பாட்டு எடுத்து அவன் பாடுறான். ஃபுல்லாக பழைய பாட்டு, பழைய பாடல்கள் தான். அதை எடுத்து அவன் தேர்வெடுத்து இந்த செட் டிவி அப்படின்னு நினைக்கிறேன், அதில் அவன் பாடுறான். அவன் பாடுற பாட்டு அப்படியே அந்த எல்லாம் வருஷப்படுத்திட்டு அங்கே இருக்கிற பெரிய பெரிய இசை மேதைகள்லாம் அதை சொல்கிறாங்க, தம்பி நீ பாடின இந்த பாட்டுக்கு நாங்கள்லாம் வந்துட்டோம். ஆனால் அந்த பாட்டு என்ன பண்ணிட்டு தெரியுமா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த உலகத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு. கை தட்டுங்க பாப்பா. முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ ஏன் முன்னேறணும் தெரியுமா?
நீ ஏன் உன் லைஃப்ல வெற்றி பெறணும் தெரியுமா? நீ ஏன் ஒரு இதுல உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு நோக்கி போகணும்னா, நீ உயரும் பொழுது உன் ஃபேமிலி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஃபேமிலிக்கு, உன் குடும்பத்துக்கு இந்த உலகம் ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொடுக்கிறது. உண்மையா சொல்லுங்க, புரியுதா புரியலையா? புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா தெரியாதுங்க, அதெல்லாம் அப்படிதாங்க அப்படின்னு இந்த உலகம் ஒதுக்கி வைக்கிற ஒரு பெற்றோர், உனக்காக சிரமப்பட்டு உனக்காக கஷ்டப்படுற அந்த பெற்றோர் ஆனந்தமான அந்தஸ்துக்குள்ள போறாங்க. எப்ப தெரியுமா? உன்னுடைய வெற்றியில தான். நீ இந்த உலகத்தில் சக்சஸா வாழும் பொழுது, நீ இந்த உலகத்தில் வெற்றியை பெறும் பொழுது, உன்னுடைய பெற்றோர் ஒருவேளை முடங்கி கிடக்கிறவங்களாக ஒரு குக்கிராமத்தில் யாருக்குமே தெரியாதுங்கிற ஒரு இடத்துல இருந்தா கூட அவர்களை உன்னை வைத்து இந்த உலகம் அறிந்து கொள்ளும். எத்தனை பேர் விரும்புறீங்க, என்னால் என் பெற்றோர் கனமடையணும்? மை ஃப்ரெண்ட், விரும்புறியாப்பா? எங்க விரும்புறியா உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு? உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணுமா? நீ படிக்கிற ஸ்கூலுக்கு உன்னால ஒரு அங்கீகாரம். யாருங்க அவரு? இந்த ஸ்கூல்ல தாங்க படிச்சாரு. அப்துல் கலாம் படித்த ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் நினைவு கூறப்பட்டது. அப்துல் கலாமுடைய பெற்றோர் நினைவு கூறப்பட்டார்கள். ஏங்க, இந்த மனுஷன் உயர 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 இந்த உலகம் அவருடைய சுற்றி இருந்தவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். அப்போ மூணாவது, ஒரு மனிதனுடைய வெற்றி எதை கொண்டு போகுதுன்னா, அவன் வெற்றி பெறும் பொழுது அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கு? முதல்ல மகிழ்ச்சி, ரெண்டாவது அவனுக்கு ஒரு மரியாதை, மூன்றாவது அவன் நிமித்தம் அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, அவன் ஃபேமிலிக்கும் கூட என்ன கிடைக்கிறது? அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான்காவது ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். கடைசியில் உங்களை கேட்பேன். நான்காவது, வெற்றி பெறுகிறவனோடு மற்றவர்கள் சேர ஆரம்பிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. ஒரு மனிதன், நீங்க பைபிள் அழகா எடுத்து வாசிக்கலாம். லூக்கா நற்செய்தியில 15ஆம் அதிகாரம் இருக்கு. நல்லா கவனிக்கணும். பைபிள் பிறகு படிச்சுக்கோங்க. அந்த 15ஆம் அதிகாரத்தில் 11 முதல் படிச்சிங்கன்னா, ஒரு அப்பா இருந்தார். அவருக்கு நிறைய செல்வம் இருந்தது. அந்த அப்பாட்ட ஒரு 2 பிள்ளைங்க, ஒருவன் மூத்தவன், ரெண்டாவது இளையவன். இளையவன் போய் அப்பாட்ட கேட்டான், எப்பா என் சொத்தெல்லாம் பிரிச்சுதா, நான் பார்த்துக்கிறேன், டீல் பண்ணிக்கிறேன். அப்பாட்ட வந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போகும்போது அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? சொல்லுங்கப்பா, இருந்தாங்களா? பக்கத்தில் கை கொடுத்துக்கணும். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருப்பாங்க. உங்க கூட இருப்பாங்க, ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க, உரசிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நாள்? அடுத்த எக்ஸாம் முடியும் போது தெரியும். எக்ஸாம் முடியும் போது தெரியும். பிரைஸ் தி லார்ட். அவங்க கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நிறைய பணம் இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டிக்கிட்டாங்க. நல்லா போனாங்க, சாப்பிட்டாங்க, உடுத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு நாள் எம்டி ஆயிட்டான். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க. தோத்து போயிட்டான், ஃபெயில் ஆயிட்டான். உங்க பாணியில் எல்லாம் போயிட்டு அவன் கூட எல்லாரும் வந்தாங்க. அப்படிதானே? பக்கத்தில் கை கொடுத்து கேளு. லைஃப்பில் தோத்துட்டா உன் கூட எத்தனை பேர் இருப்பாங்க? புரியுதா? புரியுதா கண்ணு? இருப்பாங்களா? இருப்பாங்களா? மாப்பிள்ள கவலைப்படாத, என் வீட்டில் உனக்கு இடம் இருக்கு சொல்லுவாங்களா யாராவது? கெட் அவுட். ஒருத்தனும் வரமாட்டான். எனக்கு தெரிந்த ஒரு தம்பியை சமீபத்தில் பார்த்தேன். போய் ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் போய் வீலிங் பண்ணி விழுந்ததில் மாவு கட்டு போட்டு வச்சிருக்கு. 6 மாதம் ஆச்சு, நடக்க முடியல. எங்கடா வீலிங் பண்ணும்போது கூட இருந்தவங்களாம் காணோம். அன்னைக்கு போனவனுக்கு தான். இன்னைக்கு வர ஒருத்தனும் வரல. இன்னைக்கு கூட இருக்கிறவங்களாம் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு கூட இருக்கிறவங்களாம் கடைசி வரம் கூட வரப்போறது இல்லை. நல்ல கவனிப்பா. ஒரு தோல்வி அடைந்த மனிதனோடு இந்த உலகம் ஒட்டாதுப்பா கண்ணு. லைஃப்பை தோத்துட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் உன்னை வந்து தழுவி கட்டி, நான் இருக்கிறேன் கவலைப்படாத கண்ணு, நான் உனக்கு எல்லாம் இருக்கிறேன் அப்படின்னுலாம் யாரும் சொல்ல போறதில்லை. முட்டா பயல, பிழைக்க தெரியாதவனு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க.
அப்போ நான்காவது என்ன வேணும் தெரியுமா? ஒரு மனிதன் ஜெயிக்கும் போது தான் அவனை தேடி அநேகர் வர ஆரம்பிக்கிறார்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் ஜெயிக்கும் போது அவனை தேடி எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கிரிக்கெட்டில் பார்க்குறோம், டெண்டுல்கருங்கிறோம், ஃபுட்பாலில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ பேர் இருந்தாலும் சில பேரை மட்டுமே பெயர் சொல்லி வச்சிருக்கிறோம். ஏன்? அவங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க, என்னப்பா ஒன்றா அட்ரஸ் இருந்துச்சா? இல்லைங்க, நான் அப்ரோச் பண்ணுங்க, நான் முயற்சி பண்ணுங்க, நான் என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு காரியத்தை நோக்கி பயணித்தேன். அட்ரஸே இல்லைங்க. இன்னைக்கு எத்தனை ஸ்பான்சர் எல்லாரும் தேடி வந்து கியூவில் நிற்கிறாங்க. எப்படிப்பா? உன்னை தேடி வரணும். நீ போய் தேடி போய் எவன்ட யார்ட்டையும் கூண கும்பிடு போடக்கூடாது. இன்னைக்கு இந்த நாள் உனக்கு ஆண்டவர் கடவுள் உனக்கு வெளிப்படுத்துகிற காரியம், நீ போய் ஐயா நிற்கக்கூடாது. உன்னை தேடி மற்றவங்க வரணும். அந்த அளவுக்கு நீ செய்கிற உன்னுடைய எதிர்காலத்துக்கான ஒரு முயற்சி தான் இந்த தேர்வுகள். உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இடங்கள். இதில் நீ எப்படி இருக்கிறியோ அதை பொறுத்து தான் மற்றவங்க உன்னை தேடி வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. உன்னை தேடி வருவாங்க. வெற்றி பெறுகிற மனிதனை தேடி மற்றவங்க வருவாங்க. ஐந்தாவது, இப்போ 4 காரியம் எத்தனை சொல்லியிருக்கோம்? 1, ஒரு வெற்றி என்ன கொண்டு வருது? 2வது சொல்லுங்க சத்தமா, மரியாதை. 3வது, என்னால் என் குடும்பம், என் உறவு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்து. 4வது சொல்லுப்பா, 4வது என்ன கொண்டு வருது? மற்றவங்களை என்னை தேடி வர செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. 5வது, ஒரு மனிதனுடைய வெற்றி அவன் பெரும்பொழுது என்ன? அவன் பலனுள்ளவனாய் மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஒரு பவர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட, மாப்பிள்ள அதுக்குன்னு ஒரு தில்லு வேணும். மாப்பிள்ள என்னப்பா தில்லு? என்ன தில்லு? என்ன தில்லு? முடியை எப்படி வெட்டிக்கிறதா தில்லு? இல்லைன்னா எங்கேயாவது போகும்போது ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது பண்ணுறதெல்லாம் தில்லா? இல்லை. தில்லுன்னு என்னது? உனக்குன்னு உன் வாழ்க்கையில் நீ செய்கிற காரியத்தில், உன்னுடைய படிப்பில், இந்த உலகத்தில் உயர்வதில் உன்னை அது இன்னும் உந்தி தள்ளக்கூடிய சக்தியாக இருக்கும். நான் பெறுகிற வெற்றி எனக்குள்ள ஒரு புதிய பவர், ஒரு வலிமையை எனக்கு தருகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். 6வது, ஒரு மனிதன் வெற்றி பெறும் பொழுது, ஏன் அவன் வெற்றியை விரும்புகிறான் என்றால், அந்த வெற்றி அவனுக்கு ஒரு நிறைவை கொண்டு வருகிறது. என்ன கொண்டு வருது? சத்தமாக சொல்லுங்க. என்ன கொண்டு வருது? நீ ஒரு எக்ஸாம், இப்போ 10th எக்ஸாம் எழுத போறீங்க, எழுதி முடிச்சிட்டீங்க. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு 10th வருமா? எப்போ நீ படித்ததை ஒழுங்காக எழுதுனா எல்லாம் கரெக்ட். நீ அங்கே போய் உனக்கு தெரியும் என்ன ஆக்கம் எங்கே இருக்குன்னு தெரியும்ல. எழுதுனதுக்கப்புறம் தெரியும்ல. வரும்போது என்னடி விட்டுட்டோண்டி விட்டுட்டோம்பா. தோல்வியை நோக்கி போகிற எவனுமே நிறைவாக இருந்ததில்லை. இன்னைக்கு வர உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, என்னதான் இருக்க தம்பி பிரதர், கொஞ்சம் படிச்சிருக்கணும், அன்னைக்கு எதை விட்டுட்டோங்க. ஏங்க எத்தனை வயசானவங்க பாரு, நீ பேங்க்கில் போய் நிற்கும் போதோ எங்கேயோ ஒரு ஆஃபீஸில் நிற்கும் போது பாரு, தம்பி இதை என்னன்னு வாசித்துக்காம்பா, தம்பி இதை என்னன்னு படித்து சொல்லுப்பா, இதை என்னன்னு சொல்லு பார்ப்பா. அவங்க சொல்லுவாங்க, நீ நான் கண்ணு படிப்பான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு வர அது குத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வர அவங்களுக்கு அது அன்னைக்கு படிக்கலைங்கிற, அந்த படிக்காமல் விட்டுட்டோங்கிற மன உறுத்தல். சொல்லுங்க, ஒரு ஃபீல் மனசில் எப்போதும் இருக்கு. ஆனால் அதே இது பண்ண நல்ல வேலைங்க படித்தேங்க, ஏன் இன்னைக்கு அதனால தாங்க நல்லா இருக்கேன்.
இன்னைக்கு அதனால தாங்க நான் நல்லா இருக்கேன். ஒரு மன நிறைவு. யார்கிட்டையும் போய் கை நிற்க விடாது, கை கட்டி நிற்க விடாதுப்பா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோ. 7வது, ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிற வெற்றி அவனை அடுத்த நிலைக்கு அவனை கொண்டு செல்லுகிறது. கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா? எத்தனை பாயிண்ட்? ஏன் வெற்றி பெறணும்? ஏன் இந்த உலகம் வெற்றி விரும்புகிறது? முதலாவது, சத்தமா சொல்லிருங்க, அது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. 2வது, மதிப்பை கூட்டுகிறது. 3வது, என்னால் என் குடும்பத்துக்கு ஒரு அந்தஸ்து. ஏன் நான் எங்கே இருக்கிறோன்னா அங்கே என்ன வருது? என் கூட ஒரு பிரதர் பறக்கிறார், என் கூட ஒருத்தர் இருக்கிறார்னா எனக்கு கிடைக்கிற அந்த வெற்றியில் அவருக்கு என்ன கிடைக்குது? அந்தஸ்து கூடுது. 4வது, ஒரு மனிதன் பெற்றுக் கொடுக்குற வெற்றியை மற்றவங்கள, அடுத்தவங்கள, தெரியாதவங்களை கூட கொண்டு வந்து சேர்க்கிறதுங்க. அடுத்து சொல்லுங்க, பவர். அது எனக்கு வலிமையாக இருக்கிறது என்னுடைய வெற்றி. அது எப்போது எனக்கு ஒரு பெரிய வலிமையை கொண்டு வருகிறது. 6வது, நான் பெறுகிற வெற்றி எதை கொண்டு வருகிறது? எனது நிறைவு. சொல்லுங்க, எனது அது மனசுக்கு திருப்தியை தருது. 7வது, அடுத்த கட்ட நிலைக்கு அவனை உயர்த்துகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க, கண்களை மூடுங்க. என் எதிர்காலம் வளமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்கப்பா, கை கட்டாம. வளமாயிருக்கும். நல்ல பாடல். உன்னை பத்தி தான் நீ பாட போற. என் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்காகவே இன்னைக்கு இந்த பாட்டை உட்கார்ந்து எழுதிட்டு இந்த செய்தியை தயாரிக்கும் போதே இந்த பாடல் வரிகளை எழுதி, ஆண்டவரே இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்குள்ள உறுதியை தாங்க. நல்லா கவனிக்கணும். காலம் போனா கிடைக்குமா? கிடைக்குமா? கண்ணு கிடைக்குமா? இன்னும் 3 வருஷம் கழிச்சு நீ இதே ஸ்கூல்ல இதே பெஞ்சில் உட்கார முடியுமா? 10th படிக்கிறோன்ற கேளு, முடியுமா? டீச்சர் என்ன ஞாபகம் இருக்கா? இந்த பெஞ்சில் நான் உட்காரட்டுமா? அடிச்சு பத்தியே நீ உட்கார முடியாது தம்பி. காலம் இருக்காது, காலம் இருக்காது. 12th முடிக்கிறியா? நீ படிச்சுட்டு இருக்கிற இந்த காலம் கொஞ்சம் தான்ப்பா. விரல் வெட்டி எண்ணுற நாள், அப்படி தானேப்பா? கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்குள்ள நீ தயாராகணும். உன் லைஃபை கடவுள் மாற்றுவார். ஆமென். விரும்புறீங்களா? நல்ல கைகளை உயர்த்தி இந்த பல்லவியை பாடும்போது சந்தோஷமா பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கை தட்டி பாடு. எஸ், நல்ல விருப்பத்தோடு பாடு கண்ணு. என் எதிர்காலம் பலமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. எதிர்காலம் பலமாயிருக்கும். உன்னைய பத்தி தான் கண்டு பாடுற. என் நம்பிக்கை வீண் போகாது. என் எதிர்காலம் பலமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. பாடுப்பா. என் எதிர்காலம் வாயத்தர. உனக்கு இதே நீ பாடி பாரு. என் வாயத்தரப்பா, வீண் வாயத்தர, வாயத்தர தங்கச்சி, வாயத்தர. என் எதிர்காலம் பலமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. பாடுங்க. என் எதிர்காலம் பலமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், இயேசுவாலே என் வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்,
நிச்சயம், வெற்றி நிச்சயம். இயேசுவாலே என் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். கண்ணே என் இயேசுவாலே என் வெற்றி நிச்சயம். என் எதிர்காலம் சொல்லுங்க, என் எதிர்காலம் வளமாயிருக்கும் சொல்லுங்க. என் நம்பிக்கை வீண் போகாது. வைத்தர் என் எதிர்காலம் வளமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. யாருடைய எதிர்காலம்? சத்தமா சொல்லுங்க. யாருடைய எதிர்காலம்? ஏன் எதிர்காலம்? தம்பி கவனிக்கிறியா? உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? பாப்பா சொல்லுங்க, உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? வளமாக இருக்கணும். உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்? வளமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் எதிர்காலத்தை பற்றி நிர்ணயம் செய்யாதனால தான் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? தங்கள் எதிர்காலத்தை இழந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் எதிர்காலத்தை கடவுள் வளமாய் வைக்கிறார். ஆமென். அப்ப இந்த வெற்றியை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்வது? கடவுள் எனக்கு வெற்றியை வைத்திருக்கிறார், வெற்றியை நான் விரும்புகிறேன், வெற்றி எனக்கு மகிழ்ச்சியை, ஒரு நான் வெற்றி பெறும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன், வெற்றி பெறும் பொழுது என்னுடைய மதிப்பு உயர்கிறது, வெற்றி பெறும் பொழுது என்னால் என்னோடு இருக்கிறவர்கள் என் குடும்பத்திற்கு இந்த உலகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது, நான் வெற்றி பெறும் பொழுது இந்த உலகத்திலே மற்றவர்கள் என்னையோடு சேர்ந்து கொள்கிறார்கள், வெற்றி பெறும் பொழுது எனக்கு அது ஒரு பவர் தில் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். வெற்றி எனக்கு கொடுக்கிறது என்ன அப்படின்னா, அது எனக்கு ஒரு சந்தோஷம் மட்டுமில்ல, மனசில் ஒரு திருப்தி, மன நிறைவை கொண்டு வருகிறது. என் வெற்றி அடுத்த கட்டத்திற்கு என்னை நடத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த வெற்றி சுலபமாக வந்துருமா? சொல்லுங்க, வந்துருமா? உலகத்தில் யாராவது சக்சஸ் வெற்றி பெற்றவர்கள் சுலபமாக ஜெயித்திருக்கிறார்களா? சொல்லுங்க. யாரும் இந்த உலகத்தில் வெற்றியை தூங்கிக்கிட்டே வாங்கல. யாருமே வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு வெற்றியை பெற்றுக்கொள்ள. அதற்காக அவர்களுக்குள் ஒரு வாஞ்சை இருந்தது, வாஞ்சை இருந்தது. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நான் வேகமாக இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம், அதிலே 31வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். போர் நாளுக்கென்று குதிரையை தயார் செய்தாலும் வெற்றி கிடைப்பது, வெற்றியை அருள்வது ஆண்டவராலே. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். பைபிள் சொல்கிறது, போர் நாளுக்கென்று குதிரையை தயார் செய்தாலும் வெற்றியை தருவது ஆண்டவரே. ஆமென். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த நீதிமொழியுடைய ஆசிரியர் பயன்படுத்துகிறார் குதிரை. இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். மாணவ பருவம். இன்னும் கொஞ்ச நாள், கொஞ்சம் காலம் கடந்து போகும்போது உங்கள் வாழ்க்கையில் அனுபவங்கள் மாறிக்கிட்டே போகும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள சொல்லுங்க, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும். இருக்கிறத காப்பாத்து, இருக்கிறத. இவன் பைபிள் எழுது, போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தப்படுத்தினாலும். அப்போ ஒன்று என்ன, குதிரையை அந்த காலத்தில், இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நாடுகளிலே, இல்லை என்றால் இங்கிலாந்தில் அந்த இங்கிலாந்து இளவரசரோ, அங்கே இருக்கிற பெரிய அந்த ராஜ அரண்மனையில் இருக்கிறவர்கள், முக்கியம் வாய்ந்தவர்கள் குதிரையிலே தான் அழைத்து வரப்படுகிறார்கள்.
அப்போ நல்லா கவனிக்கணும், குதிரை எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா முக்கியமாக 3 காரியம். 1, குதிரை பெரிய தனவான்களை, செல்வந்தர்களை, ராஜாக்களை அது அந்த குதிரையானது அலங்கரிக்கக்கூடிய ஒரு வாகனமாக ஒரு பயன்படுத்தப்பட்டது. தேர்களை, ரதங்களை இழுத்து கொண்டு வருவதற்கு. 2வது, குதிரைகள் எதற்கு பயன்படுத்தப்பட்டது? அது பலவிதமான போட்டிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது இன்றும். 3வது, குதிரை யுத்தத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்த காலத்திலே குதிரைகள் பயன்படுத்த, இன்னைக்கு குதிரைகள் இருக்கிறது, ஆனால் பயன்படுத்தப்பட்டது எதற்கு அப்படின்னா அது யுத்தத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. இப்போ முதல்ல நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் பயன்பாட்டிற்கு நீங்கள் இந்த உலகத்தில் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அநேக காரியங்களை சாதிக்கக்கூடியவர்கள். ஆனால் நல்லா கவனிச்சு பார்க்கணும், ஒவ்வொருத்தர் இருக்கிறதே இன்னொருத்தர் இருக்க போகிறதில்லை. நம்ம இருக்கிற எனக்கு இருக்கிற டேலண்ட் உனக்கு இருக்கிறதில்ல, உனக்கு இருக்கிற டேலண்ட் எனக்கு இருக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகளை கடவுள் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். முதல்ல அது புரிஞ்சுக்கும். அதனால தான் சைக்காலஜி மடியில் உலகத்தினுடைய உடல் ரீதியான உறுப்புகளை எல்லாம், உடல் உணர்வுகளை எல்லாம் ஆய்வாளர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு இருக்கிற உலகத்தில் 850 கோடி பேர் இருக்கிறோம். படிச்சிருக்கீங்களா? உலகத்தில் இப்போ எத்தனை பேர் சொல்லுங்க, சத்தமாக பேசுங்களேன். 850 கோடி பேர். 850 கோடி ஜனங்களில் உனக்கு இருக்கிற வியர்வை வாசம் எனக்கு கிடையாது. ஒருவருக்கு ஒரு வியர்வை வாசம் வேற வேற. அப்போ அர்த்தம் என்ன? ஒரு வியர்வை வாட என்னப்பா கபடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட ஒருத்தருக்கு இருக்கிறது ஒருத்தருக்கு இல்லை. கடவுள் எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்காரு. ஒரு முடி, இந்த முடியை கூட கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதில் கூட மாற்றத்தை வைத்திருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்துருங்க. உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற திறமைகள் வித்தியாசமானது. அதை நீ அறிந்து கொண்டால் நீ விலையேற பெற்றவன். முதல்ல உன்னையே நீ அறியணும். நீ உன்னையே தேடணும்பா தம்பி, நீ உன்னை தேடணும். இப்போ இந்த குதிரை அது போருக்கா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ராஜாவை தூக்கி சுமந்துட்டு போறதுக்கா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, முதலாவது குதிரை போர் நாளுக்கென்று தயாரிக்கப்படணும். அப்படின்னா எடுத்துன முதலாவது குதிரைக்கு தேவை தைரியம். சொல்லுங்க, என்னது? இப்போ உங்களுக்கு என்ன தேவை சொல்லு. எனக்கு என்ன தேவை? நிறைய மூளை வேலை செய்யும். எப்படி மூளை வேலை செய்யும்? ஒன்றும் ஏற மாட்டேங்குங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்கு. எப்படி தான் எழுத போகிறேன்னு எனக்கே தெரியலை. என்னத்தை எழுதுறதுன்னு ஒன்றும் சொல்லு. முதல்ல உனக்கு என்ன தேவைன்னா தைரியம். சொல்லு. குதிரைக்கு தேவை என்னது? காட்டில் இருக்கிற குதிரையை நேராக கொண்டு வந்து விடுறது இல்லைங்க. அந்த குதிரையை என்னைக்கு பண்ணுவாங்கன்னா பக்குவப்படுத்துகிறாங்க. முதல்ல உனக்கு இன்னைக்கு தேவை, இந்த தேர்வுகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். தேர்வுகளை நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல தைரியம். சொல்லுங்க, என்னது? சத்தமாக சொல்லு. உனக்கு என்ன தைரியம்? வெளியே ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர் சேர்ந்தால் தான் தைரியமே வருது. வெளியே 4 பேர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தவன என்ன வந்துடுது? உடனே ஒரு கிக்கு. மாப்பிள்ள யாரு? ஆனால் அதே தனியாக நின்று பாரு. தனியாக அங்கே வந்து வாசகம் வாசிக்கணும்னு சொன்னால் வந்துடுவியாப்பா? உடனே காய்ச்சல் வந்துடுது, சோகம் வந்துடும். ஒரு கேள்வி கேட்டால் கூட தனியாக நம்மளால் என்ன செய்யவில்லை, இன்னைக்கு வர பதில் சொல்ல முடியல. ஆனால் நமக்கு முதல்ல என்ன தேவைன்னா தைரியம் தேவை. குதிரை இந்த உலகத்தில் எல்லார் கண்ணுகளுக்கு முன்பாகவும் அது யுத்தத்திற்கு தயாராக்கப்படும் பொழுது அந்த குதிரைக்கு முதல்ல தேவை தைரியம். இன்னைக்கு தேர்வு எழுத போகிற உங்களுக்கு வெற்றியை நோக்கி பயணிக்கிற உங்களுக்கு என்ன தேவை? தைரியம் தேவை. தேர்வுகளை சந்திக்கிறதுக்கு தைரியம் வேணும். மற்றவங்க உன்னை பற்றி நல்லா கவனிக்கணும். எக்ஸாமை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் உங்களுக்கு தைரியம் வருதோ வரலையோ, அவங்கள பார்க்குறவங்க எப்படி நல்லா படிச்சியா, பாஸ் ஆயிடுவியா, மார்க் வாங்கிடுவியா? கவனி, நிறைய கேள்விகள் இருக்கும் முன்னால. ஆனால் நீ எப்படி இருக்கணும்னா தைரியம். தைரியம் எங்கேருந்து வரும்?
பக்கத்தில் கை கொடுத்து கேளு. உரசிக்கிட்டே படித்தாலும் தனியாக தான் எக்ஸாம் எழுதணும். டீச்சர், சார், என் ஃப்ரெண்டு உசுருக்கு உசுரு சேர்ந்து எழுதலாமா? அப்படியாப்பா? விட்டுருவாங்களா? விடுவாங்களா? பாப்பா விடுவாங்களா? நானும் அவளும் இப்படி. அதனால சேர்ந்து எழுதுவோம். ஒரு 4 பேர் உட்கார்ந்து இந்த எக்ஸாம் எழுதுவோம். எழுதிடலாமா? சொல்லுங்க, விட்டுருவாங்களா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு. எக்ஸாமை நீ தான் சந்திக்க போற, தனியாக தான். எப்படி? தனியாக தானே சந்திக்கணும். சொல்லுங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் வருவாங்க. அவங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்து பக்கத்தில் உட்காந்து நிற்பாங்க. அப்படியா? யாரும் வர மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ எக்ஸாம் எழுத முதல்ல எனக்கு என்னன்னா தைரியம் வேணும். சொல்லு. குதிரைக்கு என்ன வேணும்? குதிரையே உன்னை கொண்டு போய் நிப்பாட்டினா நீ என்ன செய்யணும்? தைரியமாக இருக்கணும். இல்லைன்னா மிரண்டு ஓடிடும். அப்போ முதல்ல உனக்கு இந்த காலத்தில் உனக்கு தைரியம் வேண்டும். இந்த தைரியம் எங்கேருந்து வரும்? கடவுள் உனக்கு தருகிற கொடை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பாருங்கள், படித்தோம் பிரதர், முட்டி படித்தோம், நைட்டு படித்தோம், காலைல படித்தோம், ஆனால் ஒன்றுமே மண்டையில் நிற்க மாட்டேங்க. ஏன்? எப்பவும் பதற்றம், எல்லாம் பயம். இந்த பயம் நீங்கணும்னா அங்கே இயேசு உனக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். யார் உனக்கு வேணும்? இயேசு வேணும், இறைவன் வேணும். பைபிள் சொல்கிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை தட்டுங்கண்ணே. என்ன வேணும்? உன்னை பலப்படுத்துறதுக்கு யார் வேணும்? உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு யார் வேணும்? உன்னை ஊக்கப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை தைரியப்படுத்துறதுக்கு ஜீசஸ் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இல்லாம நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போற வழியிலே. அதனால தான் அழகா சொல்லுவாங்க, சமீபத்தில் ஒரு உளவியலாளர்கள் ஒரு ஆய்வு செஞ்சாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால. கவனிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவுதானா? நல்ல கவனிக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. உளவியலாளர்கள் ஒரு ஆய்வு செஞ்சாங்க. நல்ல கவனி, இது உனக்கு முக்கியமான பாயிண்ட். ஒரு பெரிய உலகத்தில் ஒரு சிறந்த குத்துச்சண்டை வீரன் ஒருவன், அவன் அந்த பகுதியிலே பெரிய மல்யுத்த இந்த குத்துச்சண்டை வீரன். அப்போ ஒரு நாள் அவனுடைய ஒரு பெரிய அரங்கத்தில் வைத்து அவனுடைய போட்டி நாள் குறிக்கப்பட்டது. அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. கவனிங்க. இப்போ இந்த ஒரு உளவியலாளர்கள் அவனுக்கு தெரியாமலே ஒருவரை அந்த போட்டியில் அமர்த்துகிறார்கள். இவன் தான் அவங்க கூட போராடணும். யார்? பெரிய பெரிய பயிற்சி இல்லை, முதல் தொடக்க நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மனுஷனை போய் பார்த்து, அந்த மாதிரி தைரியசாலியை பார்த்து ஒரு நாள் போய் ஒருத்தன் பொக்கை கொடுத்தான். பூவெல்லாம் கொடுத்துட்டு, சார் நீங்கள் போட்டியில் இருக்கிறீங்க, இந்த டேட்டு சொன்னாங்க, நீங்கள் ஜெயிச்சுருவீங்க சார் அப்படி மெல்ல வரும்போது சொன்னானா, கொஞ்சம் ஒரு மாதிரி கை ஆடுது, ஒரு மாதிரி கை ஆடுதே அப்படின்ட்டு வந்துட்டானா. 2வது நாள் தான் வாக்கிங் போயிட்டு இருக்கிறான், பயிற்சிக்கு போயிட்டு இருந்தானா. ஒருத்தவனை பார்த்து, சார் நீங்கள் அந்த போட்டிக்கு போகிறீங்களாம்ல? ஆமாம். ஒரு மாதிரி மெலிஞ்சு போயிருக்கீங்க சார் அப்படின்னானா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மனிதனை இதே மாதிரி மெலிஞ்சிருக்கிறீங்க, கை ஆடுது, முகம் ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் உடம்புக்கு சரியில்லையா, இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. போட்டி நடக்கிற நாள் வந்தது. இந்த மனுஷனால் ஜெயிக்க முடியல, தோற்று போனானா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நமக்கு என்ன வேணும்னா இந்த நேர்மறையான சிந்தனை வேணும். கை தட்டு பார்ப்போம். உனக்கு என்ன வேணும்? நீ முதல்ல நல்ல படிக்க முடியாது, நடக்காது, கிடைக்காது, அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம கடைசியில் வர நம்மளும் கடலுக்கு தான் போக போகிறோம். நம்மளும் இந்த ஏதோ படிச்சுட்டு இருந்தால் இங்கே 3 லட்சம் கட்டி கப்பலுக்கு போனாங்களோ அது மாதிரி நம்மளும் போயிடலாம். உன் மைண்டை மாற்று. நீ
இல்லை எல்லாரும் படித்தாங்க, எங்கள் அம்மாவும் படித்தாங்க, படிச்சுட்டு எங்கள் அம்மாவும் வீட்டில் உட்காந்துருக்காங்கல்ல, ஏதோ லவ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி நமக்கு யாராவது கிடைப்பாங்க, அப்படி பார்த்துட்டு போயிடலாம். இது இல்லை லைஃபு. உன் மைண்டில் நல்ல காரியம் வரணும். என்ன வரணும்? நேர்மறையான சிந்தனை வரணும். என்ன வரணும்? நான் இந்த உலகத்தில் கடவுளுடைய பலத்தோடு இயேசு என்னோடு இருக்கிறார், அந்த இயேசு என்னை ஜெயமாய் மாற்றுவார். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லு. அதனால தாங்க பவுல் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எதையும் செய்ய எனக்கு. இப்போ நீங்கள் அதே நான் உங்களுக்கு சொன்ன அந்த சம்பவத்தை அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்கன்னா 1 சாமுவேல் 17 என்ன பரவு படிங்க. அதில் கோலியாத் என்ற ஒரு மனிதன் இருந்தான். கோலியாத் தெரியுமா? 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 யாரு அவன்? ஒரு அரக்கன், பெலிஸ்தியர்களுடைய படையில் இருந்த ஒரு பெரிய வீரன். அந்த கோலியாத்துங்கிற மனிதன் சொன்னா, என்னோடு ஒருவன் உங்களில் இருந்து ஒருத்தன் நேருக்கு நேரம் வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சா நாங்கள் உங்களுக்கு அடிமை. இப்போ என்னாச்சு தெரியுமா? பைபிள் சொல்லுது, சவுல் பெரிய ராஜா, அவன் கூட இருந்த பெரிய படை எல்லாம் பயந்து நடுங்கி ஒடுங்கி போனாங்க. ஏன்? பக்கத்தில் கை கூட சொல்லு, பிரச்சனைகள் பிரச்சனைகள் உனக்கு முன்னால இருக்கிற தேர்வுகள் அல்ல. எக்ஸாம் பிரச்சனையா உனக்கு? நீ எக்ஸாமை பிரச்சனையா பார்க்குற. அங்கே தான் எப்படி தான் எழுத போகிறோமோ, இதை எழுதுனா தான் நீ அடுத்து உயர்வு. ஆமேன் சொல்லுங்க. எனக்கு தேர்வே இல்லைங்க, எக்ஸாமே இல்லைங்க, எப்படி இருப்பேன்? எக்ஸாம் எதுக்குன்னா எனக்கு பிரச்சனை இல்லைங்க, எக்ஸாம் தாங்க நான் ஏறி போகிற படிக்கட்டு. கை தட்டுங்க. நான் அடுத்த கட்டு போனேன்னா இந்த படியில் ஏறி தான் சார் ஆகணும். இப்போ பைபிள் சொல்லுகிறது, அதே இடத்துல தாவீதை பாருங்க. தாவீது அதே கோலியாத்துக்கு முன்னால் போய் நின்னாரு. தாவீது சொன்னாரு, ஐயா அங்கே வா, நீ ஈட்டி வாழலாம் வச்சிருக்கிற, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் என் கடவுளுடைய பலத்தோடு வருகிறேன். ஆமேன். யாரும் பலத்தோட போ, ஏசப்பாவை நம்பி போ. ஏசப்பாவும் கூட இருக்கிறாரு. படிக்கும்போது பாட புஸ்தகத்தை எடுக்கும்போது, ஏசப்பா எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேளு, ஏசப்பா எனக்கு புரிய வைங்க, ஏசப்பா எனக்கு ஞாபக சக்தி தாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அறிவு ஞானம் எல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? ஆண்டவிடம் இருந்து வருகிறது. கை தட்டுங்க பார்ப்போம். புரியுறவங்க மட்டும் நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, ஏசப்பா. சொல்லுங்க, ஏசப்பா என்னை பலப்படுத்துங்க. இப்போ ஒரு பல்லவியை பாட போறீங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல என்னன்னு தைரியம் சொல்லுங்க. என்னது? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தம்பி எல்லாம் சொல்லு, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறீங்களா? யார் இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸா ஜீசஸா? சொல்லுப்பா. ஜீசஸ். கண்ணு ஜீசஸ் உங்க கூட இருக்கணும். அப்படியே ஒரு கை தட்டி ஒரே ஒரு நிமிஷம் பாடிட்டு இன்னும் 2 காரியத்தை வேகமாக சொல்லி தொடர்ந்து நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களுக்காய் நம்முடைய தந்தையர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படி எழுந்து நில்லுங்க வேகமா. என் பயங்கள் எல்லாம் வெளியேறட்டும். சொல்லு, பயமெல்லாம் வெளியேறட்டும். ஆமென். கை தட்டு. பிரதர் நல்லா வாசிப்பாங்க பாருங்க. கையை தட்டு. ஆமென். கை தட்டுப்பா. சினிமா பாட்டுக்கெல்லாம் ஆடுறல, எங்கெல்லாம் பாடுகிறது. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், வாயை திறந்து. பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆமென். தேர்வு காலம் நெருங்கி விட்டது. காலம் நெருங்கி விட்டது. ஓஹோ, தேர்வு காலம் நெருங்கி விட்டது. தேர்வு காலம் நெருங்கி விட்டது. படித்த பாடத்தை எழுத போறேன். படித்த பாடத்தை எழுத போறேன். நன்றாகவே எழுத போறேன். நன்றாகவே எழுத போறேன். வெற்றி நிச்சயம் எனக்கு, வெற்றி நிச்சயம். சொல்லுங்க. வெற்றி நிச்சயம் எனக்கு, வெற்றி நிச்சயம். ஓ, வெற்றி நிச்சயம் எனக்கு, வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம். எனக்கு, வெற்றி நிச்சயம். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன். நல்ல சொல்லுங்கண்ணே. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு இருப்பதனால். Praise the Lord. அமர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது கடவுள் நமக்கு தருகிறார். குதிரைக்கு தேவை தைரியம். இன்னைக்கு உனக்கு தேவை என்னது? சொல்லுங்க. எனக்கு என்ன தேவை? சொல்லுங்க. என்ன தேவை? தைரியம். கடவுள் உன்னை பலப்படுத்துவார். நான் ரெண்டு காரியத்தை சுருக்கமாய் முடித்து விடுகிறேன். Praise the Lord. இப்ப ரெண்டாவது இந்த குதிரை என்ன ஆகணும்னா ஆயத்தமாகணும். சொல்லுங்க. குதிரை என்ன பண்ணணும்? முதல்ல குதிரைக்கு தேவை தைரியம். ரெண்டாவது குதிரைக்கு என்ன தேவை? ஆயத்தம். இன்னும் எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்கு? 6 மாதம், 6 மாதம், 3 மாதம், ஒரு 40 நாள், 40 days. எத்தனை நாள் இருக்கு? சொல்லுப்பா. கேட்க மாட்டேங்கு. 40 நாளைக்கு இருக்குமா? 30 நாள் இருக்கா? 40 நாள். இப்போ 40 நாள் இருக்கா? எத்தனை நாள் இருக்கு? சரி, வச்சுக்கோ. நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன தேவை? இதுவரை நீ விட்டதெல்லாம் விட்டுரு. இருக்கிற காலத்தில் செஞ்சுக்கோ, பயன்படுத்தி ஆயத்தப்படுத்து. குதிரைக்கு ஆயத்தப்படுத்த. குதிரைக்கு தைரியம் வேணும். அந்த குதிரை என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஆயத்தமாவதற்கு பதிலாக நாம் அநேக தருணங்களிலே சோம்பேறிகளாக மாறிவிடுகிறோம். சோம்பேறிகளுக்கு கடவுள் துணை நிற்பாரா? சொல்லுங்க. துணை நிற்பாரா? நீ நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு சோத்திரமாண்டவரே சோத்திரமாண்டவரே இயேசுவின் திரு இருதயமே நம்பிக்கை இல்லாமல் பேரில் வைக்கிறேன்னு ஒரு 10,000 நேரம் எழுதிட்டு கடவுள் வெற்றியை தாரும்னா வெற்றி தருவாரா? சொல்லுங்க. சோம்பேறிகளுக்கு கடவுள் ஒருபோதும் துணை நிற்க ஆயத்தம் வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும். 99% கடவுளுடைய அருள் இருந்தாலும் 1% உன் முயற்சி இல்லை என்றால் கடவுளால் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது. அப்போ குதிரை ஆயத்தமாகணும். இன்னைக்கு உனக்கு தேவை இருக்கிற காலத்தை விட்டுருக்கலாம். நிறைய செல்போன் பயன்படுத்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றி இருக்கலாம், அங்கே போயிருக்கலாம், இங்கே போயிருக்கலாம், ஜாலி ஜாலி ஜாலி. ஆனால் இப்போ என்ன ஆகுது? இதெல்லாம் விட்டுருப்பா. இப்போம்மா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்துடாத. நல்ல கவனி. உனக்குன்னு ஒரு ஆயத்தம் வேணும். தயாரி. டைம் ஒதுக்கு. உனக்குன்னு ஒரு திட்டத்தை போடு. இருக்கிற காலத்தை பயன்படுத்த ஆரம்பி. பிரைஸ் தி லார்ட். ஃப்ரெண்ட்ஸ் அவன் கூப்பிடுவான், நல்லா கவனிப்பா. எல்லாம் கூப்பிடுவாங்க. ஆனால் இவன் நல்லா புரிஞ்சுக்கோ,
பைபிள் சொல்கிறது சின்ன மதிகேடும் பெரிய தவறை கொண்டு வந்து விடும். என்ன கொண்டு வந்துடும்? சின்ன மதிகேடு, சின்ன காரியம்தான், ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது அது ரொம்ப உன்னை பாதிச்சு. கவனமா படி. இருக்கிற இந்த காலகட்டத்தை பிரயோஜனமாக பயன்படுத்திக்கோ. பைபிள் சொல்கிறது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன செய்? ஆயத்தமாக தயாரி. இந்த உலகத்தில் நடந்த பெரிய பெரிய விபத்தெல்லாம் பாருங்க, ஜஸ்ட் அட அப்படின்னு அசட்டையாக விட்டதனுடைய விளைவு பிரச்சனைகளை மனிதர்கள் சந்தித்து அழிந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, இந்த குதிரை முதல்ல தைரியமாக இருக்கணும், ரெண்டாவது ஆயத்தமாக இருக்கணும், மூன்றாவது இந்த குதிரை தானாக ஜெயிக்க முடியாது. இந்த குதிரையை வழிநடத்த, இந்த குதிரைக்கு மேலே உட்கார்ந்து அதை சரியாக நடத்த ஒருவர் வேண்டும். அதனால தான் சொல்லுது, போர் நாளுக்கென்று குதிரையை ரெடி செய்தாலும் தயார் செய்தாலும் வெற்றியை தருவது யாரு? சொல்லுங்க, யாரு? நீ எல்லாம் எழுதிடலாம், எல்லாம் ரைட், ஒன்னாலும் இல்லைப்பா. பைபிள் சொல்கிறது என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆமென். அப்போ உனக்கு யார் வேணும்? கடவுள் தேவை, இறைவன் தேவை. இன்னைக்கு இந்த பருவத்தில் நீ இறைவனை எவ்வளவு நம்புகிறாயோ, இறைவனை தேடி, இயேசுவை தேடி உன்னுடைய இருதயத்தை எவ்வளவு உயர்த்துகிறாயோ, அந்த இடத்தில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன்னை டியூன் பண்ணுறதுக்கு, உன்னை சரி செய்ய, உன்னை சரியாக நடத்த இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் கடவுள் உன்னோடு இருந்து வெற்றியை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். முழங்கால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வருகிற நேரம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் மேல உங்க இரக்கம் கடந்து வர வேண்டும். ஆண்டவரே, எனக்கு வெற்றியை தாரோம்னு ஒப்பு கொடுக்க போறோம். என் வருங்காலம் பலமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்கப்பா. என் வருங்காலம் பலமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், இயேசுவாலே வெற்றி நிச்சயம். பாடுங்க. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், இயேசுவாலே வெற்றி நிச்சயம். கைதட்டி பாடு. ஆமென். நல்ல சந்தோஷமாய் பாடு. ஆமென். என் வருங்காலம் பலமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. இதுதான் உங்க லெசன். நல்லா படிச்சு பாரு. வருங்காலம் பலமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோட பாடுப்பா. என் வருங்காலம் பலமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. என் வருங்காலம் பலமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், இயேசுவாலே வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், இயேசுவாலே வெற்றி நிச்சயம். என் வருங்காலம் பலமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. என் வருங்காலம்
பலமாய் நல்ல சந்தோஷமா பாடுங்க கண்ணுகளா. என் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கடவுளே உம்முடைய பெயருக்கு ஏற்ப என் மீது இரக்கம் வையும். நாங்கள் செய்பவற்றில் எல்லாம் வெற்றியை தாரும் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுங்கள். ஆமென். ஆராதனை ஆமென். ஆராதனை அப்பா பிதாவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசு கிறிஸ்துவே ஆராதனை. ஆராதனை ஆமென். ஆராதனை இயேசுவே இயேசு கிறிஸ்துவே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை இயேசு கிறிஸ்துவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசு கிறிஸ்துவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசு கிறிஸ்துவே ஆராதனை. என் வருங்காலம் பலமாயிருக்கும். என் நம்பிக்கை வீண் போகாது. பாடுவோம். என் வருங்காலம் வளமாயிருக்கும். என் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல குரலை உயர்த்தி வாய் திறந்து என் வருங்காலம் பலமாயிருக்கும். என் நம்பிக்கை போகாது. வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் இயேசுவாலே வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஆமென். என் இயேசுவாலே வெற்றி நிச்சயம். மனதின் பயங்கள் எல்லாம் இயேசுவாலே மாறிடுமே. மனதின் பயங்கள் எல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள பயங்கள் மாறுவதாக. இயேசுவாலே மாறிடுமே. மனதின் பயங்கள் எல்லாம் இயேசுவாலே மாறிடுதே. மனதின் பயங்கள் எல்லாம் என் இயேசுவாலே மாறிடுமே. பலனோடு வாழ்ந்திட உம்பலன் தாரும் ஐயா. பலனோடு வாழ்ந்திட பலனை தாருமையா. வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் இயேசுவே நிச்சயம். வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் இயேசுவாலே வெற்றி நிச்சயம். என் வருங்காலம் பலமாயிருக்கும். என் நம்பிக்கை வீண் போகாது. வருங்காலம் வளமாயிருக்கும். என் நம்பிக்கை வீண் போகாது. ஞானத்தை அளிப்பவரே ஞாபகம் தாரும் ஐயா. ஞானத்தை அளிப்பவரே ஞாபகம் தாருமையா. அறிவோடு செயலாற்ற உம்மாறல் தாரும் ஐயா. அறிவோடு செயலாற்ற உம்மருள் தாரும் ஐயா. வெற்றி நிச்சயம். எல்லாரும் வாயை திறந்து வெற்றி நிச்சயம் எஸ் என்
இயேசுவாலே வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இயேசுவாலே வெற்றி நிச்சயம். என் வருங்காலம், என் வருங்காலம். வாயை திறந்திருப்போமாவது இயேசுவை பார்த்து சொல்லு, ஏசப்பா என் வருங்காலம் உங்க கையில இருக்குப்பா, என் வருங்காலம் உங்க கையில இருக்கு ஆண்டவரே. நம்பிக்கையோட சொல்லு. நீ மனுஷன் முன்னால வைக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை இருதயத்தை திறந்துரு. உனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நீ இந்த உலகத்தில் உயர்வாய், இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ்வாய். நற்கருணை ஆண்டவர் உன்னை தொடுகிறார். ஆண்டவருடைய வல்லமை மீது இறங்குகிறது. இயேசுவே என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்கப்பா. என் வருங்காலம் இருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. அப்படி எல்லாரும் 2 கைகளை நெஞ்சில வைங்க. கண்களை திறந்து ஆண்டவரை பாருங்க. பிள்ளைகளை கண்ணை திறந்து பாருமா. ஜீவனுள்ள கடவுள் நற்கருணை ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அன்று தாவீதுக்கு கோலியாத் முன்னால நிற்கக்கூடிய பலன் எங்க இருந்துச்சு தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, தாவீது சொன்னாரு, என் கூட கடவுள் இருக்கிறார். அதனால தாங்க தாவீதால சொல்ல முடியுது, ஆண்டவரே என் நாயர். சொல்லிருங்க, எனக்கு ஏதும். சத்தமா யார் இருக்காரு என் கூட? ஆண்டவர் எனக்கு ஆயனா இருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே குறையில்லை. ஏன்? எனக்கு எல்லா பலனும், சிங்கத்தையும் கரடியையும் நான் கிழித்து எரிந்தது போல இந்த பெலிஸ்தியனையும் ஜெயிப்பேன். ஏன்? கடவுள் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். சினிமா நடிகர்கள் இருக்க மாட்டாங்க, பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் உன் வாழ்க்கையில் எல்லா தேர்வும், இப்போ ஒருவேளை எக்ஸாம்ங்கிறது ஒருவேளை பாட புஸ்தகத்தில் படித்து ஒரு பேப்பரில் எழுதுறாருக்கலாம். நான் லைஃப்பில் ஒவ்வொரு மனுஷனுக்கு எக்ஸாம் டெய்லி இருக்கு. அவன் லைஃப்பில் எக்ஸாம் இருக்குது. இயேசுவுக்கு சோதனை வந்துச்சு, 3 சோதனை. கல்ல அப்பமாக்கும், மேல இருந்து குதியும், தண்டனிட்டு ஆராதியும். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் இந்த சோதனையை ஜெயித்தார். எப்படி? எல்லாவற்றிலும் தன் பிதாவை, கடவுளை மட்டுமே மையப்படுத்தினார். உன் படிப்பு, அறிவு எல்லாத்துக்கும் மேல உன் சிந்தனை எப்பவும் எங்க இருக்குன்னு பைபிள் சொல்லுது, எல்லாவற்றிலும் கடவுளை நினை, உன் சிருஷ்டிகரை நினை. இன்னைக்கு அதுக்கு தான் கடவுள் நம்முடைய அன்பு பங்கு தந்தையின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு. உன் வாழ்க்கையில் கடவுள் வேண்டும். 2 கைகளை விரித்துக்கொள். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் பயபக்தியோடு சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே. சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன். ஆண்டவரே, உமது செல்ல குழந்தையாகிய என்னை ஆசீர்வதியும். நான் எழுதப் போகிற எல்லா தேர்வுகளிலும் வெற்றி பெற, நான் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள
என் வாழ்க்கை உயர என்னோடு தங்கும், என்னை ஆசீர்வதியும். Praise the Lord. என் வெளிச்சம் நீரே. ஆண்டவரே, என் தேர்வு நாட்கள் பட்டியலெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். தேர்வு எழுத போகிற ஆண்டவரே, எல்லா வினாவிற்கும் ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் சரியான விடை எழுதக்கூடிய அந்த அறிவை எனக்கு தருவீராக. பதற்றம் இல்லாமல், பயம் இல்லாமல், சோர்வு இல்லாமல், சோகம் இல்லாமல், எந்த நோய் நோக்காலும் என்னை தாக்காதபடி உம்முடைய வேலி அடைத்த பாதுகாப்பு எனக்கு தாரும். இயேசுவே, ஜீவனும் நீரே. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீர். என்னோடு படிக்கிற எல்லா மாணவர்கள் மாணவிகளை ஆசீர்வதிங்க. என்னை போல தேர்வு எழுத போகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தலைமை கற்றுக் கொடுக்கிற எங்க மேல அக்கறை உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. என் பக்கத்திலே ஆமென். கைகளை கும்பிடு வாங்கன்னு, கைகளை கும்பிடு. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாய். கைகளை கும்பிட்டு பயபக்தியோடு வா. காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதான் அப்பா. என் கூடவே இரும், என் கூடவே. ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்தில் இருமப்பா, பக்கத்திலே. முழங்கால் படிட்டு கை கும்பிடு. ஓ இயேசுவே, இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. தேர்வு எழுதும் போது என் பக்கத்திலே ஏறும், எனக்காக வேண்டிய உதவி செய்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் பக்கத்தில் இருந்தப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சரியானதை புரிந்து, சரியானதை எழுத, சரியான காரியங்களுக்குள்ள என்னை நடத்தும். இயேசுவே, என் ஆசிரியர் நீர்தான், எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, நீங்க தானப்பா. நீரே, எல்லாமும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ரெண்டு கைகளை கும்பிடுங்கள், கண்களை மூடுங்க. ஆண்டவரே, ஏதோ உம்முடைய பிள்ளைகள் உம் சமூகத்திலே வந்து வெற்றிக்காக ஜெபித்திருக்கிறார்கள் ஐயா. இயேசுவே, இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பலத்தை அற்புத ஆசீர்வதிக்கிற கரத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உம் நாம மகிமை அடையட்டும். வெற்றியை உறுதியாக்கி இவர்களும் இவர்களுடைய பெற்றோரும் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த இவருடைய ஆசிரியர்களும் மகிழ்ச்சியடை அருள் புரியும் நல்ல பிதாவே. பலமாயிருக்கும் என் நம்பிக்கை வீண் போகாது. இயேசுவை பார்ப்பா, கண்ணை திறந்து பார்க்கணும். வருங்காலம் பலமாயிருக்கும் என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்கப்பா. என் வருங்காலம் பலமாயிருக்கும், என் நம்பிக்கை வீண் போகாது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். என் இயேசுவாலே வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். பள்ளி மாணவ மாணவிகளே, ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கிறோம். எவ்வளவுதான் நம்ம படித்தாலும் நம்மளோடு ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய உடனிருப்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான்
இந்த பாடல் பாடினீங்கள்ல, என் வருங்காலம் வளமாயிருக்கும். அதே போல் ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்தினால்தான் நம்மளுடைய வருங்காலம் எப்படி இருக்கும்? வளமாயிருக்கும் என்ற சிந்தனையை மட்டும் எப்பொழுதுமே வச்சுக்கிறோம். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிப்போம். கஷ்டப்பட்டு படிக்கிற நேரத்திலே எல்லாம் எப்பொழுது நீங்கள் மன சஞ்சலப்படுகிறீங்களோ, அல்லது ஐயையோ எவ்வளவு படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவரை நோக்கி நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா வேண்டணும். ஆண்டவரே, நான் படிக்கிற இந்த கேள்வியை அல்லது இந்த பாடத்தை எனக்கு எப்பொழுதுமே நினைவில் கொண்டு நான் தேர்வு எழுத எனக்கு ஆற்றல் தாரும். எவ்வளவு பாடசுமை இருந்தாலும் நீங்கள் மனசில் நினைக்க வேண்டியது, ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறது மாதிரி நினைக்க வேண்டியது, சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்ற உங்கள் பேரை சொல்லிக்கிறங்க. என்னிடம் வா, உன்னுடைய சுமையெல்லாம் இறக்கி வை, நான் உனக்கு தேவையான என்ன செய்கிறேன்? அந்த இலைப்பாறுதலை தருகின்றேன், ஏனென்றால் என்னுடைய சுமை அழுத்தாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி தானே? அதனால் அன்புக்குரிய பள்ளி மாணவ மாணவிகளை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. 40 நாளெல்லாம் இல்லை. அப்படி தானே? 40 நாள் இருக்கா? இல்லை. அதனால் பாடம் படிக்கின்ற நேரத்தில் இறைவனுடைய ஞானத்தையும் சேர்த்து கேட்போம். அறிவை விட இறைவனுடைய ஞானம் மிக மிக பெரியது. ஆகவே அறிவோடு ஞானத்தையும் கேட்போம். கடவுள் உங்களோடு என்றும் இருப்பார். தொடர்ந்து நல்லதையே நினைப்போம், நல்லதையே படிப்போம், நல்லதையே எழுதுவோம். நம்முடைய வாழ்க்கை நல்லதாகவே அமையும். நன்றி.